கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இனிமேல் ஒரு சில ஐபிஎல் அப்டேட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி MS தோனி அவர்கள் நம்ம தலை தோனி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் அதெல்லாம் போன வருஷம் இருந்த பிக்கு அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது போன வருஷம் எடுத்த பிக் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்குன்னு சொந்தமான ஒரு இடத்துல அவர் பயிற்சி ஆடி இருக்காரு. ஸோ சென்னை வரக்கு ஒரு சில நாட்களாகும். மேபி சாம்பியன்ஸ் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் வரலாம். ஸோ மற்றபடி அவர் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. இதுதான் சிஎஸ்கே உடைய ஃபுல் அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸை பற்றி பேசியிருப்பேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், ரீசெண்ட் டைமில் ஆர்சிபியோட பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸ் நிறைய பேர் ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்குவாடு பந்தயம் அடிக்குமா இல்லையா, எது வீக்னஸ் எது ப்ளஸ் பாயிண்ட்ங்கிற மாதிரி பேச சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வகையில் ஸோ இதுதான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் டீமை பற்றி பார்க்குற கடைசி வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நிறைய சாம்பியன்ஸ் ஆஃப் அப்டேட்டாக வரும். இடையில ஸ்குவாட் அப்டேட் மட்டும் நான் பண்ணுவேன். அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் எந்த சிறந்த ஓப்பனர்ஸ் இருக்காங்க, சென்னை மும்பை அது மட்டும் இல்லாமல் SRS இந்த மாதிரி டீம் எல்லாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக கொடுக்குற ஒரு அப்டேட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் ரீசெண்ட் டைமில் ஆர்சிபியை பற்றி நிறைய பேர் பேசியிருந்த வீடியோ. ஸோ நிறையா டேட்டா அனலைஸ்லாம் வச்சு டீமெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஆன் பேப்பரில் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் ஃபார்மில் இருக்காங்க, திடீர்னு ஒரு 5-6 மேட்ச் வந்துட்டு ஆடாமல் போயிடுறாங்க. ஸோ இது நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் இந்த வீடியோ போட சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வெளியில் விட்டாங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் செமையாக பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய பவுலிங் ஸ்கில் செமையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் டெஸ்ட்டில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. பும்ராக்கு அடுத்தபடியாக ஆகாஷ்தீப் நிறைய பேர் இருந்தாலுமே அவர் வந்துட்டு செமையாக பண்ணார். பும்ரா இல்லாமல் ஒரு 2 செஷன் வந்துட்டு இந்தியா கைப்பற்றினாங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணால் இன்னொரு பக்கம் தெரிச்சாருங்க முகமது சிராஜ். நல்லா மெச்சூர்டான ஒரு பவுலிங் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். ஸோ அவர் செமையாக பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி ரொம்ப ஆர்சிபி ஃபேன்ஸை கோவப்படுத்த வைக்கிற விதமாக மேக்ஸ்வெல் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் வெளியில் டீமுக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது, நான் ஐபிஎல்ல ஆர்சிபியோட ரிட்டையர்ட் ஆகணுங்கிறத ஆசை, மற்ற டீமெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நன்றிக்காவது எடுத்துருக்கலாம். அவரை விட்டாங்க. அவர் ஒரு சில மேட்சஸ் பார்த்தாருங்க. அட் த சேம் டைம் பவுலிங் பேட்டிங் சொல்லி ரெண்டுமே கலக்கிட்டு இருக்காரு. இடையில ஒரு 30, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 40 இல்லை 50 சம்திங் என்ன அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 90 பார்த்தோம். ஸோ டெரிஃபிக் பேட்டிங் வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு. உண்மையாலுமே பிக் பாஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் ஐபிஎல்லையும் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு வருத்தம். இதெல்லாம் தாண்டி ஸோ வில் ஜாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணும்போது ஸோ ஆர்சிபியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா, ஸோ இடையில நம்மளால பார்க்க முடிஞ்சு டிம் டேவிட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. 5 மேட்ச் ஃபெயிலியர், 6வது மேட்ச்ல ஒரு 60 ரன் அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜேக்கப் பெத்தல் நல்லா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து 5-6 மேட்ச் ஃபெயிலியர். லியாம் லிவிங்ஸ்டன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மேட்ச் ஃபெயிலியர், இடையில நல்லா ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஸ்டாட்டிக்ஸ் இருந்துட்டு இருக்கு. நம்ம போட்ட வீடியோ எல்லாமே ஒரு சில வீடியோவில் வந்துட்டு அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது போட்டிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மேட்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஆடக்கூடிய டோர்னமெண்ட்லையும் அண்ட் ட்ராக் மாறுது. அதாவது ஒரு மேட்ச் திடீர்னு இங்கிலாண்டில் ஆடுறாங்க, ஒரு மேட்ச் திடீர்னு வந்துட்டு IL T20 ஆடுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ இதுதான் ஆர்சிபியோட மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போதைக்கு அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் வீக்னஸ்ன்னு நான் சொல்வேன். ஃபில் சால்ட்டு, லியாம் லிவிங்ஸ்டனு, ஜேக்கப் பெத்தல் இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். ஆர்சிபியோட ஃபாரினர்ஸில் டாப் 3ல் இவங்க இருந்தாங்க அப்படின்னா, இவங்க யாரும் கிளிக் ஆகலை அப்படின்னா ஆர்சிபி சோழி முடிஞ்சுங்க. மறுபடியும் ப்ரெஷர் யார் மேலே விழுகும்? விராட் கோலி மேலே தான் விழுகும். ஸோ அந்த பக்கம் ரஜத் பட்டிதார், விராட் கோலி தான் காப்பாற்றியாக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இவங்க ஃபார்மில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹேஸ்லூட் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராருங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால பீக் லெவலில் ஒரு டிசம்பருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 12 இல்லை டிசம்பர் 20 இன்ஜுரி ஆனார். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா போட்டிருந்தார் லைன் அண்ட் லென்த்லாம். இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த கை கால் வராமல் போகிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். திடீர்னு ஒரு புது செயலை செய்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு பவுலிங் போடுறக்கு. ஸோ அதனால அவர் ஃபார்முக்கு வர வேண்டியது முக்கியம். அண்ட் புவனேஸ்வர் குமார் ஸோ அவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் வைக்கல. ஸோ மேக்ஸிமம் டோர்னமெண்ட் ஆடல. ஸோ இதுவும் ஒரு சின்ன மைனஸாக பார்க்கப்படுது. ஆனால் மற்றபடி புவியும் ஹேஸ்லூட் மட்டும் கிளிக் ஆகிட்டாங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டை அசைச்சிக்க முடியாது. எஸ்தயால் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாலுமே இவங்க 2 பேர்கிட்ட இருந்து சாலிடாக ஒரு 8 ஓவர், எஸ்தயால் கிட்ட இருந்து 4 ஓவரில் 2 ஓவர் ஃபெயிலியர் ஆனால் கூட ஒரு 2 ஓவர்னு பார்த்தோம்னா சாலிடாக ஒரு 10 ஓவர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் குர்னால் பாண்டியா இல்லைனா ஸ்வர்னல் சிங் ஸோ இவங்கள வச்சு வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸ் வந்துட்டு ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இடையில ஒரு 2-3 ஓவர்ஸ் தள்ளலாம். ஸோ இது வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் கிளிக் ஆகலை அப்படின்னா மிகப்பெரிய மைனஸ், மிகப்பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன்.
அண்ட் இதெல்லாமே தாண்டி மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேக்கப் ஆப்ஷன் தான். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஃபில் சால்ட் ஓப்பனிங் இறங்குறாரு இல்லையா, அவர் தொடர்ந்து 4 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னா 5வது மேட்ச் அந்த இடத்துக்கு தேவ்தத் படிக்கல் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். ஸோ தேவ்தத் படிக்கலாக நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சரியான ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். ஸோ ஒரு ஃபாரினர்ஸை கட் பண்ணிட்டு கூட ஒரு ஆட வைக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் சோதிக்கல அப்படின்னா கூட ஜிதேஷ் சர்மா மாதிரியான யங்ஸ்டரை மேலே ப்ரொமோட் பண்ணி அவங்க ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் பர்தல் ஃபெயிலியர் ஆனால் அவருக்கு பதிலாக டிம் டேவிட் ஃபெயிலியர் ஆனால் அவருக்கு பதிலாக ஜேக்கப் பர்தல்ங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்குவாடை கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கிட்டத்தட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2016 அப்புறம் இந்த ஸ்குவாடு பர்ஃபெக்டாக இருக்குது, ஆர்சிபிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாட் இருக்குன்னு கேட்டால் இதை சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லலாம் போன வருஷம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, போன வருஷம் இருக்கிறதுலே மொக்க டீமுங்க. இருந்தாலும் அந்த 1% ஃபெய்த் 1% சான்ஸை வச்சு போய் அடிச்சாங்க. உண்மையாலுமே மேசிவான ஒரு வெற்றி. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாப்லி ஃபாரின் பவுலர்ஸ் கை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இருக்கக்கூடிய பவுலிங் யூனிட்டை வச்சு உழப்பி கிளப்பி ஸோ ஃபெர்குசன்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் போனாங்க. ஆனால் இந்த தடவை லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு ஸ்குவாட் நல்லா இருக்குது. ஃபார்ம் அவுட் மட்டும் இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி பந்தயம் அடிக்கும். ஸோ ட்ராஃபி அடிப்பாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் எகைன் ஒரு பிளே ஆஃபுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபைனல் போகிறக்கு சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். டாப் ஆஃப் த டேபிளில் முடிச்சாங்க அப்படின்னா 2 சான்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் அவங்க டார்கெட் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தீங்கன்னா ஆர்சிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் அப்டேட்ஸ் வராது, ஐபிஎல் டைமில் பார்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் சாம்பியன்ஸ் ஆஃபி கேட்கறதுனால இந்த வீடியோவோட முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெஸ்ட் பிளேயிங் 11 சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக தேவ்தத் படிக்கல் மாதிரியான பிளேயருக்கெல்லாம் உங்கள் பிளேயிங் 11ல் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.